ரோட்டு கடைகளில் கிடைக்கிற மாதிரி பானிபூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா, 2 பச்சை மிளகாய், 2 சின்ன துண்டு இஞ்சி, இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு அரிப்பு வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், கொஞ்சமாக சாட் மசாலா, கொஞ்சமாக ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட கொஞ்சமாக புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். 2 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கோங்க. இதோட சின்னதாக கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்தவாறு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பூரி எடுத்துக்கலாம். இதில் நடுவில் கொஞ்சமாக இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. உள்ள மசாலா வச்சுக்கோங்க. மேலே கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ண வெங்காயம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. இதோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பானியை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.